இப்போ இந்தியாவில் பல் மருத்துவத்துக்காக 600 கல்லூரிகள் இயங்கி வருகிறது. அந்த பல் மருத்துவக் கல்லூரியை சரி செய்வதும் மேற்பார்வையிடுவதும் டென்டல் கவுன்சில் ஆஃப் இந்தியான்னு உங்களுக்கு தெரியும். அந்த பல் மருத்துவக் கல்லூரி அவங்களுக்கு ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணி 100 வருஷம் ஆகுது. டென்டிஸ்ட் 100 வருஷம் ஆகுது. இன்னைக்கு நடக்கிற இந்த கான்வகேஷன் என்னன்னா, இன்டர்நேஷனல் காலேஜ் ஆஃப் டென்டிஸ்ட் ஹெட் ஆஃபீஸ் யூஎஸ்ஏல இருக்கு. அவங்க இந்த முறை ஆண்டுக்கு ஒரு முறை இந்த விழா எடுப்பாங்க. இந்த மாதிரி எடுக்கிற பொழுது அந்த நேரத்தில் விருதுகளும் கொடுப்பாங்க. விருதுகள்னா தகுதியானவர்களுக்கு அந்த அசோசியேஷன் ஐசிடி ஒவ்வொரு காணொலியும் சேர்த்து பண்ண விழா மட்டும் எடுக்கிறது கிடையாது. அந்த நேரத்தில் சில பேரை அவங்களுடைய அச்சீவ்மெண்ட்டுக்காக அவங்களுக்கு விருதுகள் கொடுப்பாங்க. அது ஃபெலோஷிப்னு பேரு. அவங்களை அடையாளப்படுத்துவாங்க. அது மாதிரி இந்த 30க்கு மேற்பட்ட தகுதியான ஒரு மூத்த அனுபவமுள்ள அது மாதிரி உள்ளவர்களை டென்டிஸ்டாக தேர்ந்தெடுத்து இன்னைக்கு அவங்களுக்கு ஃபெலோஷிப் கொடுக்குறாங்க. இது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, மற்ற நாடுகள் மெம்பராக இருக்கிறாங்க. அந்த வகையில் இன்னைக்கு கொடுக்குறாங்க. இது எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் ஏற்று நடக்க வேண்டும் இந்த விழாவை கேட்டுக்கொண்டார்கள். நாங்களும் சரின்னு சொல்லி இன்னைக்கு எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் இந்த இன்டர்நேஷனல் காலேஜ் ஆஃப் டென்டிஸ்ட் அவங்களுடைய கூட்டம் ஆண்டு கூட்டம் நடக்கிறது. அந்த வகையில் நாங்களும் 2 பல் மருத்துவ கல்லூரிகள் நடத்துவதால் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த குழு எஸ்ஆர்எம் குழுவும் 35 கல்லூரிகளையும் 5 பல்கலைக்கழகங்கள் நடத்துகிறது. அதில் 3 ஸ்டேட் யூனிவர்சிட்டி, இன்னொன்று அதுவும் சிக்கம், அதுவும் ஸ்டேட் யூனிவர்சிட்டி. எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் மெயின் யூனிவர்சிட்டி டீம்டு யூனிவர்சிட்டி. இந்த யூனிவர்சிட்டி அதுக்காக அதனுடைய ஆஃப் காம்பஸஸ்ல இந்த அளவில் சேர்ந்து வந்துருக்கு. அதுவே திருச்சி, டெல்லி, அது மட்டும் இல்லாமல் சென்னை 3 இடங்கள் ஆஃப் காம்பஸ் இருக்கு. காட்டாங்குளத்து மெயின் காம்பஸ். ஆக இந்த கல்வித்துறையில நான் செய்த அந்த செயல்பாடுகளையும் மக்களுக்கு எந்த அளவுக்கு சரியாக சேவை செய்திருக்கிறோம் என்று அறிந்து அந்த அவங்களுடைய அந்த ஆண்டு விழாவில் ஐசிடி ஆண்டு விழாவில் அவங்களுடைய குடும்பத்தை சேர்ந்த பல் மருத்துவர் அல்லாத ஒருவருக்கு மற்ற சேவைகளை அறிந்து அவர்களுக்கு காணதலி ஃபெலோஷிப் கொடுத்திருக்காங்க. மற்றவங்க அவங்களுடைய சேவையை அவங்களுக்குள்ளேயே யார் சிறப்பாக செய்யறாங்க என்ன அவங்களோட கான்ட்ரிபியூஷன் இருக்கு. அவங்களுக்கும் 40 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஃபெலோஷிப் கொடுக்குறாங்க. இது ஹானரி ஃபெலோஷிப். இது இதுவரை யாருக்கும் கொடுத்ததில்லை உலகத்துல. எங்க உலக தலைவர் கனடால இருந்து அவர் தான் ஐயாவுக்கு ஆனரரி ஃபெலோஷிப் அவார்ட் பண்ணார். நீங்க பார்த்துருப்பீங்க. இப்போ ஸோ இது அவருடைய ஹியூமன் கிரவுண்ட்ஸ், ஹியூமனிடேரியன் இதை வச்சு பல் மருத்துவர்களுக்கு அவங்க சயின்டிபிக் இதை வச்சு கொடுக்குறாங்க. ஆனா அவர் சான்சலருக்கு என்னன்னா அவருடைய எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பிளஸ் ஹியூமனிடேரியன் இதுல ஈவன் ராயல் காலேஜ் ஆஃப் இங்கிலாண்ட்லயும் கொடுக்குறாங்க. இதே மாதிரி எப்படின்னா நான் டாக்டர்ஸுக்கும் அதே எஃப்ஆர்சிஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி எஃப்ஐசிடின்னு பாரு. இந்த தடவை இயான் ரோயல் எங்க இன்டர்நேஷனல் பிரசிடென்ட் ஃபெலோஷிப் இப்பதான் வழங்கினாரு. இது மெயினா பாத்தீங்கன்னா நிறைய இந்த காஜா புயல்ல அப்புறம் எக்ஸ்ல இதுலாம் அவர் சான்ஸ்லர் டாக்டர் பார்வேந்தர் நிறைய உதவி செய்திருக்காரு. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பிள்ளைகளுக்கு இலவசமா அந்த இறந்து போனவங்களுடைய அனாதை குழந்தைகளை படிக்க வைக்கிறாங்க எஸ்ஆர்எம் செலவுல.
அதை நாங்க மேற்படுத்தி அதனால இந்த ஸ்காலர்ஷிப் வழங்கியிருக்கோம். கஜா புயல்ல பாதிக்கப்பட்ட அந்த நேரத்துல பாதிக்கப்பட்ட இடத்துக்கு போய் நாங்களே அறுவை மிஷின் எல்லாம் கொண்டு போய் இந்த மரங்கள்லாம் அறுத்து எடுத்து அதை மறுபடியும் கண்டு நட்டு கொடுத்தோம். ஆந்திராவிலிருந்து கொண்டு வந்து அது ஒரு பகுதி. அந்த நேரத்துல எங்க பல்கலைக்கழகத்தில் படிச்ச 400க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தமிழ்நாட்டுல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இலவசமாக அவங்க ஆண்டு முடிப்பு பட்டம் முடிக்கிற வரைக்கும் எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் செய்து கொடுத்தோம். அதுவே அடுத்த 200 கோடிக்கு மேல அந்த நேரத்துல அது செய்து கொடுத்தோம். இந்த பல்கலைக்கழகம் பொதுவாக 7000 பேருக்கு வருஷத்துல நாங்க இலவசமாக தகுதி அடிப்படையில் கற்றுக் கொடுக்குறோம். இலவசமாக கட்டணம்லாம் செஞ்சு கொடுக்குறோம். வருஷத்துக்கு குறைஞ்சது 130 கோடி அளவுல நாங்க இந்த மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில இலவசமாக அல்லது கன்செஷனாக அல்லது ஏதாவது ஒரு வகையில இது பண்ணி கொடுக்குறோம். அதனால அன்றாட நிகழ்ச்சி செஞ்சுட்டு இருக்கோம். ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ், ஏதாவது ஒரு இல்ல. Vijay, for English, sir, congratulations. It's a rare honor for the university and also for our university. Yes, sir. It's a rare. It's a double whammy for us. 40 years of excellence that we have completed. See here, we started higher education somewhere in 1984. From then on, no look back, and we started mainly with engineering, later medicine, later dental nursing, so that we have been able.